இந்த பையனோட அப்பா 50 வயசுல ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்து இந்த பையன் பாத்தீங்கன்னா ஆடி போயிடுறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் ஹோட்டல்ல இருக்கும்போது அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவனோட அப்பங்காரன் 50 வயசுல ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த பையனால வெளியில தலை கட்ட முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்டோட அம்மா இந்த பையனை மாப்பிள்ளை கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப இந்த பையனோட அப்பாக்கு ரெண்டாவதா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சனால அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்றான், எதுக்காக என்ன வேண்டாங்கிறீங்கன்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான் நினைச்சேன், ஆனா உங்க அப்பா ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இதுக்கு மேல என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப கவலைப்பட்டு நடுத்தெருவுல உட்கார்ந்துருக்கான். இந்த பக்கமா அந்த அம்மாவோட சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருந்து வளையல அவளோட கையில போட்டுட்டு விளையாண்டுக்கு இருக்கா. அப்ப அந்த வளையல் பாத்தீங்கன்னா கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருது. அதனால அந்த பொண்ணோட அம்மா அதை கிளீன் பண்ணிக்கிருக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த பையன் அவங்க அம்மாவோட வளையல் உடைஞ்சிருக்கத பார்த்து கோவப்பட்டு, அறிவு இருக்கா உங்களுக்கு, என்னோட அம்மாவோட ஞாபகார்த்தமா அந்த வளையல் தான் இருந்துச்சு, எதை கீழே படணும்னு தெரியாதான்னு சொல்லி சித்தியை திட்டும் போது அந்த இடத்துல அப்பா வந்து சொல்றாரு, சரி விடுப்பா கோவப்படாதுன்னு. அப்ப பையன் சொல்றான், உனக்கு புதுசு வந்தோடனே பழசு மறந்து போச்சான்னு சொல்லி அசிங்கமா பேசும்போது உடனே கோவப்பட்டு அப்பா பாத்தீங்கன்னா பையனோட கண்ணத்திலே அரைஞ்சிடுறாரு. இதனால அந்த பையன் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டே வந்துடுறான். அதுக்கப்புறமா ஒரு ஓரமா உட்காந்து அழுதுக இருக்கும்போது அந்த இடத்துல இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து சொல்றா, எதுக்காகடா இங்க வந்து இருக்கேன்னு. அப்ப பையன் சொல்றான், எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் எங்க அப்பா என் கூட பாசமா தான் இருந்தாரு, புதுசா ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னையே ஒரு அடிச்சிட்டாரு, அதுதான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்ற, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத, 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு தெரியுமா, அந்த ஆக்சிடென்ட்ல உன்னோட ஆக்சிடென்ட் ஆனவர் இறந்துட்டாரு, அவர் வேற யாரும் கிடையாது, அந்த அம்மாவோட கணவர் தான். ஒரு குடும்பமா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கணவன் இறந்தனால நடுத்தெருவுல நின்னாங்க. உங்க அப்பா தான் அந்த குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகளை கொடுத்து 5 வருஷமா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த அம்மாவை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலதான் உங்க அப்பா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பையனும் ரொம்பவே கவலைப்படுறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா கணவன்கிட்ட சொல்றாங்க, ஏனால உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சண்டை வருது, அதனால நாங்க வீட்டை விட்டு போறோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த பையன் வந்து சித்தியை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.